வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். என்னுடைய குரு யோகானந்தபுரி என்று அவருடைய பெயர். திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். மிகப்பெரிய யோகி. ஊருக்குள் பல பேருக்கு அவரை தெரியும். மிகப்பெரிய யோகி. ஒரு நாள் இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சூரிய நமஸ்காரம்னா என்னன்னு, பிரபஞ்சத்துக்கே உயிரளிக்கக்கூடிய பரம்பொருளான சூரியனின் சக்தியை உள்வாங்கி நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் சூரியனுடைய சக்தியினாலே சுறுசுறுப்படைந்து இயங்குகின்ற தன்மையை பெறுவதுதான் சூரிய நமஸ்காரம். சிவத்தை உள்வாங்கி சக்தியை ஏற்றுகின்ற நுட்பம். சிவத்தை உள்வாங்கி சக்தியை ஏற்றிக் கொள்ளுகின்ற நுட்பம். ரொம்ப அருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் ஆழ்ந்து கேட்டுக் கொண்டிருந்தேன். பிறகு மறுநாள் காலை சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னார். நான் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் சொன்ன கருத்துக்கள் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தன. செய்ய துவங்கினேன். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நான் உட்கார்ந்துட்டேன், டயர்டாயி. அவர் கேட்டாரு, என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சூரிய நமஸ்காரம் செஞ்சு அத பலன் கிடைத்ததான்னு. இல்ல சாமி, 1 மணி நேரம் செஞ்சேன், டயர்டா இருக்கு. டெய்லி காலையில 1 மணி நேரம் செய்யறனே அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னார், இப்பொழுதுதான் உன் காலம் நேரமாக மாற துவங்குகிறது. காலம் நேரமாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் உயிர் நினைவாக மாறிய ஒரு தெளிவு தசை நினைவாக மாறும் வரை அதை விடாது பழகுதல். நான் சொன்ன, என்ன சாமி சொல்றீங்க, புரியலையே. அருமையாக சொன்னார். சூரியனை நோக்கி இந்த நமஸ்காரத்தை செய்தால் அவருடைய சக்தி உயிர்த்தன்மை உள் சென்று நம் உடல் உறுப்புகளை எல்லாம் சக்திமயமாக்கும். இதுதான் சத்தியம். இது உனக்கு புரிஞ்சுதான் கேட்டாரு. ஆமா, நல்லா புரிஞ்சுது சாமின்னு சொன்னேன். அப்ப நீ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க உனக்கு சக்தி ஜாஸ்தியாக தானே போயிட்டு இருக்கணும். நான் சொன்னேன், அந்த மாதிரி நடக்கல சாமி. அதனாலதான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும்னு. தப்பு. அந்த அனுபவம் வரும் வரை தொடர்ந்து செய்யினார். எப்பொழுது உயிரிலே பதிந்து விட்ட அறிவு நினைவு தசையின் நினைவாக தினசரி அனுபவமாக மாறவில்லையோ அப்பொழுதுதான் நாம் நம் காலத்தை நேரமாக மாற்றி நம் வாழ்க்கையின் தரத்தை குறைக்கிறோம். காலம் நேரமா மாறக்கூடாது. இந்த உணர்வு புரிதல் அனுபவமாய் மாறும் வரை, பயோ மெமரியில புரிஞ்ச ஒரு சத்தியம் மசில் மெமரியோட ரியாலிட்டியா மாறுற வரைக்கும் உன் உயிர் புரிவு தசை புரிவாக மாறுகின்ற வரை தொடர்ந்து செய். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சூரியன் உதிக்கும் பொழுது ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் ஆன உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஒரு வாக்கு தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு 4 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தயக்கம் சோர்வு எல்லாம் மறந்துருச்சு. சோர்வுன்னா என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம உடம்பு நம்மளை டெம்ப் பண்ணி பார்க்கும். எப்படியாவது இவனை சாட்சி படுக்கையில கடத்திடலாமான்னு. மாட்டோம், சாய மாட்டோம்னு தெரிஞ்சா போயிரும். அவ்வளவுதான்.
சாய்க்க இயலுமோ நம்மை மாய்க்க இயலுமோ என முயற்சிக்கும் மன மாயையே சோர்வு. சாய்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டா போயிரும், அவ்வளவு. அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை சூரிய நமஸ்காரம் செய்து ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அன்று புரிந்தது காலத்தை நேரமாக மாற்றுவது நம் மனச்சோர்வும் உடல் சோர்வும் தான். வாழ்க்கையிலே நமக்கு புரிந்த ஒரு கருத்து நிஜமாக மாறுவதை தள்ளி போடுவதுதான் காலத்தை நேரமாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலம் இருப்பு சார்ந்தது, நேரம் சமூகம் சார்ந்தது. நீங்க எப்போ உங்களுடைய காலத்தை நேரமாக வகுத்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதனால் உங்கள் காலத்திலே ஒரு சாதனையை சாதித்து விட முடியும்னு கற்பனை காண்றீங்களோ அப்பொழுதே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள்.